ஷாலோம் 7 டே சேலஞ்சுக்கு உங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகளை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? நம்ம செய்த சில தவறுகளை நம்மளால் அழிக்க முடிஞ்சால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி எப்போவாவது யோசித்து பார்த்துருக்குறீங்களா? ஆனால் உங்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். கடந்த காலத்தில் நீங்கள் அடைந்த மிகப்பெரிய தோல்வி வருங்காலத்தில் நீங்கள் அடைய போகிற மிகப்பெரிய வெற்றிக்கு அடித்தளம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நிச்சயமாக கடந்த கால தோல்விகளிலிருந்து நம்ம பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? கடந்த கால தோல்விகளிலிருந்து 3 பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். முதலாவது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோல்விகள் முட்டு சந்தல்ல, உங்களை உயர்த்துகிற படிக்கட்டுகள் அப்படின்றத நீங்கள் அறிந்து கொள்ளணும். சில நேரங்களில் நம்ம தோல்வி அடைஞ்ச உடனே வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நமக்குன்னு ஒரு எதிர்காலம் இல்லைன்னு சொல்லி நம்ம கவலைப்படுறோம், புலம்புறோம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் இந்த பாடத்தை கற்றுக்கிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைகிற தோல்விகள் உங்களை மேலே கொண்டு போகிற மிகப்பெரிய படிக்கட்டுகள். தோல்வியாக பார்க்காதீங்க. நான் இன்னும் முயற்சி எடுக்கணும், இன்னும் நான் முன்னேறணும் அப்படின்ற வழிகாட்டியாக நீங்கள் பாருங்கள். அதனால தான் வேதத்தில் நம்ம பார்க்குறோம், நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 16வது வசனத்தில், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். இந்த இடத்துல நீதிமான் விழவே மாட்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை. நீதிமான் விழுவான், ஆனால் அவன் எழுந்து நிற்பான் என்று சொல்லி வேதம் வாக்களிக்கிறது. அதனால் கடந்த காலத்தில் நீங்கள் சில தோல்விகளை சந்திச்சிருக்கலாம், சில வாழ்க்கையில் சில இடங்களை நீங்கள் விழுந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அதை படிக்கட்டாக மாற்றும்படியாக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இரண்டாவதாக, தோல்வியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே விழும்பொழுது காயமடைவது இயற்கை. நம்ம தோல்வி அடையும் பொழுது மனதில் காயப்படுவது இயற்கை. ஆனால் மன்னிப்பு தான் அந்த வலிகளுக்கும் காயங்களுக்கும் மருந்து அப்படின்ற இரண்டாவது பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். சில நேரங்களில் நீங்கள் அடைந்த தோல்விகள், நீங்கள் செய்த தவறுகளை நினச்சி உங்களால் மன்னிக்க முடியல. இப்படி பண்ணிட்டியாடா, இப்படி செய்துட்டேன்னு சொல்லி உங்களை நீங்களே திட்டிக்கிறீங்க, உங்களுக்கு நீங்களே பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்கிறீங்க, உங்களால் மன்னிக்க முடியல. ஆனால் இன்னைக்கு கடந்த கால தோல்விகள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்குற பாடங்கள், மன்னிப்பு தான் மருந்து. மற்றவங்களை நீங்கள் மன்னிக்கணும்னா முதல்ல உங்களை நீங்கள் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மன்னிப்பு அப்படின்றது கடந்த காலத்தை அழிக்கிறதோ அல்லது நடந்ததை மறக்கிறதோ அல்ல. மன்னிப்பு அப்படின்னா என்னன்னா, கடந்த காலத்தில் ஏற்பட்ட வலிகளையும் வேதனைகளையும் நான் இன்றோடு விட்டுவிட விரும்புகிறேன். அதை திரும்ப நினச்சி அந்த வலியை நான் இன்னும் கூட்டிக்க விரும்பலைன்றது தான் மன்னிப்பு. அதனால தான் நீதிமொழிகள் 19:11 நம்ம பார்க்குறோம், மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. அப்போ உங்கள் மேலே நீங்கள் வைத்திருக்கிற கோபங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த குற்றங்கள், இதெல்லாம் முதல்ல நீங்கள் உங்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்க. உங்களை நீங்கள் மன்னிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் மற்றவங்க உங்களுக்கு விரோதமாக செய்த பாவங்கள், குற்றங்கள், உங்களுக்கு செய்த துரோகங்கள், அவங்க உங்களுக்கு செய்த அநியாயங்களை நீங்கள் மன்னிக்க துவங்குங்க. மன்னிப்பு தான் வலிக்கு அருமையான மருந்து. கீழே விழுந்த தோல்விகள், கடந்த காலத்தில் ஏற்பட்ட தவறுகளை. மூணாவதாக, கடந்த கால தோல்வியிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முன்னேற்றத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அவங்க என்னை கீழே தள்ளிட்டாங்க, நான் தப்பு பண்ணுறதுக்கு இவங்க தான் காரணம்னு சொல்லி மற்றவங்க மேலே பழி போட்டு நீங்கள் முன்னேறுவதற்கு நீங்களே தடையாக இல்லாதபடி உங்களுடைய தோல்விக்கு முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு, நான் கடந்த நாட்களில் தவறு செய்தது உண்மைதான், கீழே விழுந்தது உண்மைதான், தோல்வி அடைஞ்சது உண்மைதான், ஆனால் அதுக்கு பொறுப்பெடுக்கிறேன். ஆனால் நான் இப்படியே இருக்க விரும்பலை, நான் எழுந்து மறுபடியும் ஓட விரும்புகிறேன், நான் மறுபடியும் சாதிக்க விரும்புகிறேன், நான் என் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி உங்களுடைய தோல்விக்கும் முன்னேற்றத்துக்கும் நீங்கள் பொறுப்பெடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய தோல்விகள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக மாறும் அப்படின்றதுல சந்தேகமில்லை. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வரலைன்னா உங்களுக்காக வேற யாராவது உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் கனவுகளை, உங்களுடைய லட்சியங்களை நீங்கள் தொடர்வதற்கு பதிலாக உங்களை கண்ட்ரோல் பண்ணுறவங்களுடைய கனவுகள், அவங்களுடைய லட்சியங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுற சூழ்நிலைக்கு உங்களை தள்ளிடுவாங்க. ஆகையினால உங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவது உங்கள் கையில் தான் இருக்கிறது அப்படின்றத இன்றைக்கி நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நீதிமொழிகள் 21:2 வேதம் சொல்லுது, மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செமையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை
நிறுத்து பார்க்கிறார். மனுஷங்களுக்கு அவங்களுடைய பாதை வந்து சரியாக தான் தெரியும். ஆனால் எது சரி எது தவறுன்னு சொல்லி கர்த்தர் தான் நம்முடைய பாதைகளை நிறுத்து பார்க்கிறார். ஆகவே இந்த நாளில் ஆவியானவருடைய உதவியோடு உங்களுடைய வாழ்க்கை பாதையை நீங்கள் நிறுத்து பார்த்து எந்தெந்த இடங்கள்லாம் நான் தவறு செய்திருக்கிறேன், எந்தெந்த இடங்கள்லாம் என்னை திருத்திக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து திருத்த வேண்டிய காரியங்களை திருத்திட்டு மறுபடியும் ஓட துவங்குங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்து நீங்கள் நினையாத உயரத்தில் செல்லும்படியாக உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்த கால தோல்விகளை வெற்றியாக மாற்றுறதுக்கு ஒரு 3 ஆலோசனைகளை உங்களுக்கு வேகமாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவது ஆலோசனை, ஒரு நோட் புக்கை எடுத்து கடந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஃபெயிலியர்ஸ், நீங்கள் செய்த தவறுகள் இதெல்லாம் வரிசையாக எழுதி அதோடு விட்டுடாமல் அது பக்கத்தில் இந்த தோல்வியிலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படின்னு சொல்லி அதை எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தோல்வியை நீங்கள் தோல்வியாக பார்க்க மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றியின் முதல் படியாகவும் தவறுகளிலிருந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆசிரியராகவும் நீங்கள் பார்க்க துவங்குவீங்க. ரெண்டாவதா, கடந்த காலத்தில் நீங்கள் செய்த மிகப்பெரிய தவறு அடிக்கடி உங்கள் மனசில் வந்து உங்களை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்குது, நீங்கள் முன்னேற முடியாதபடி அது ஒரு தடையாக இருக்குது அப்படின்னா ஒரு பேப்பரை எடுத்து அந்த தவறை அதில் எழுதி இந்த தவறை இதோடு நான் முற்றிலுமாய் என்னை விட்டு அகற்ற விரும்புகிறேன், இனிமேல் திரும்ப திரும்ப இதை நினச்சி நான் நானே முடக்க விரும்பலைன்னு சொல்லி அதை ஒரு நெருப்பு போட்டு கொளுத்திருங்க. அதோட அந்த தவறை அல்லது அந்த தோல்வியை மறந்துட்டு தொடர்ந்து அடுத்து என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி முன்னோக்கி ஓட துவங்குங்க. மூணாவதாக, எந்த தவறு அல்லது எந்த தோல்வி உங்களை முன்னேற முடியாதபடி முடக்கிச்சோ அந்த தோல்வியிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்து முதல்ல முன்னேறுவதற்கு ஒரு படியை எடுத்து வைங்க. நீங்கள் ஒரு படி எடுத்து வைக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அடுத்த படி எடுத்து வைப்பதற்கான வழிகளை நிச்சயமாக காண்பிப்பார். இன்றைக்கி ஒரு சவாலோடு இந்த நிகழ்ச்சியை முடிக்க விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய சவால், தோல்வி அல்லது தவறு எது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து பார்த்து அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படின்றத ஒரு முறை நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயமாக வருகிற நாட்களில் அந்த பாடங்கள் உங்களை உயர்வுக்கு நேராக வழி நடத்தும். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவர் இயேசு உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் தோல்வியை அவர் நிச்சயமாக வெற்றியாய் மாற்றுவார். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.